எங்களுக்கு என்னன்னா இப்போ மீம்ஸ் லெவலுக்கு போகுதுன்னா பிகாஸ் நான் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகும்போது அது மீம்ஸ் லெவலுக்குலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. So which means we are into that position. Amma வந்து she talks very less, okay. I know her so much that நான் வரும்போது சொல்லுவேன், அம்மா வருவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், இது கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருங்க, அம்மா வந்தாங்க இப்படி வரும். I make it so clear. இப்படி உங்க செகண்ட் பையன் பாருங்க எப்படி இருக்கிறாரு, ஏன் இவர் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் அவர் பேசிட்டு பிறகு எவ்வளோ நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா முன்னாடி நிற்கிறப்போ ரொம்பவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். 100% I hate serial. Okay, too plastic and everything. Okay, எங்க சீரியல் நான் என்ன சொன்னேன்னா first you need to have that beautiful bonding and proper I have to create. So I always do that. Artists வராங்க, சேர் போடுங்க, சும்மா நிக்காதீங்க, வாங்க போங்க, எந்த மாட்டுங்க போலாம், டேக் போலாம். So that is how it goes, you know. I'm a commercial audience. எனக்கு வந்து டைரக்டா ஸ்பூன் ஃபீடிங் இருக்கணும். எனக்கு விஜய் சார் படம் தான் பிடிக்கும், அஜித் சார் படம் தான் பிடிக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். எப்போனா எனக்கு அடி விடுவோம் சங்கரேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க ரெண்டாவது பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நிஜம்ல? அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. நான் வந்துட்டு சொல்லுவேன், எல்லாரும் மெசேஜ் அவங்ககிட்ட கொடுப்பேன். யார் whoever they ask me, நான் அவங்க பேர் சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்றேன், see these people are telling you like this. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா the very jovial and the most energetic team of கோகுலத்தில் சீதை. So வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், especially for a special reason. ஏன்னா நடுவுல உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. she is my சித்தி காயத்ரி and அவங்களோட லைக் சன்ஸா நடிச்சிருக்கிறவங்க தான் நந்தா மாஸ்டர் அவர்கள் மற்றும் சங்கர். So உங்களை பத்தி எங்க வியூவர்ஸ்க்கு சொல்லிட்டு we'll get into detail. Start with Nanda. Yes, of course. My name is Nanda. நான் டான்ஸ் மாஸ்டர். நான் ஒரு 150 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், ஆல் லாங்குவேஜ். இப்போ ஆக்டிங் ட்ரை பண்ணலாம்னு இந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நத்திங் மேஜர். ஸோ அம்மா. ஓகே, நான் காயத்ரி. நான் அரண்மனைக்கிளி முடிவில் நடிச்சிட்டு திருப்பி இப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு கம்பேக் பண்ணியிருக்கேன். ஸோ ரியலி என்ஜாயிங் ஆஃப்டர் கம்மிங் பேக். Shankaresh. நான் Shankaresh. I'm actually an engineering graduate and I'm now basically doing freelancing as a graphic designer and இதுவும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ உங்களோட டீம் பார்க்கும்போதே ஒரு கலக்கலப்பான ஒரு சினாரியோ தான் தெரியுது. ஸோ ஸ்டார்டிங்ல இப்போ நீங்க வந்து இவ்வளோ மாசமா நீங்க ஷூட் பண்ணிட்டு இருந்ததுனால தான் யூ பிகம் லைக் அ ஃபேமிலி, மோர் லைக் அ ஃபேமிலி நவ். ஆனா இனிஷியலா நீங்க எல்லாருமே வேற வேற பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து யூ கேம் டுகெதர். அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே ஷூட் அது எப்படி இருந்தது? How was that experience? யார் பதில் சொல்லணும்? நிறைய சொல்றதுக்கு இருக்கு. they can start. I'll tell you. Okay. So basically when we started the shoot, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே அஃப்கோர்ஸ் மதர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன் இருந்துச்சு எல்லாருக்குமே. என்னன்னா வந்து we have a specific character for every ரோல். ஓகே, அர்ஜுன் வந்து இப்படி இருப்பாரு, ஆனந்த் இப்படி இருப்பாரு, அப்புறம் காயத்ரி அம்மா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனான ஒரு ரோல்ஸ் வந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்லயே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா அந்தந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் இருந்தாங்களே. அதனால ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அம்மா வந்து கொஞ்சம் காம் அண்ட் கம்போஸ்ட் அண்ட் லைக் யூனோ வெல் பிஹேவ்டு ஒரு மதர் அப்படி இருப்பாங்க. ஆனந்த் கேரக்டர் வந்து வெரி சாஃப்ட் அண்ட் இது. அர்ஜுன் கேரக்டர் வெரி நாட்டி, too loud he is and then he'll be like it's very tough to handle him kind of thing. So அது ரொம்ப ஈஸியா செட் ஆச்சு. So first day I think we got good connect between the family. As he said, correct only, because என்னோட நேச்சர் அப்படி தான், ரொம்ப காம் அண்ட் நோ வென் இப்போ தான் ரொம்ப மீன்ஸ் ரொம்ப our natures connected with each other means no, he is my son, so he is calling me mom the same way. He is very calm in character also. He is playing very calm, very soft
அம்மா செல்லம் அந்த ஜாஸ்தி இனிஷியல் டேஸ். இப்போ மீன்ஸ் மம்மி அண்ட் சன் வி ஆர் டாக்கிங் டு மீன்ஸ் இன் குட் டேர்ம்ஸ் வி ஆர். ஸோ இப்போ இவரும் அம்மா செல்லம் தான், பட் வெரி நாட்டி ஹி இஸ் ஃப்ரம் பிகினிங் அண்ட் ரியல் லைஃப் ஆல்சோ. ஆமாம், எப்போவுமே நாட்டி, ரொம்ப ஜாலியாக. ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் ஹிம் அபவுட் ஹிம், ஹி இஸ் ஸோ சச் அ நைஸ் பர்சன், வெரி ஹெல்பிங் டெண்டன்சி. மீன்ஸ் he will make you feel so comfortable. மீன்ஸ் நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இங்கே ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, அந்த மாதிரி இல்லை. he gives such a warm respect, warm welcome and அந்த மாதிரி ரொம்ப நல்லவர். I always mention this. ஸோ வந்து எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக, எப்படின்னா கேமரா முன்னாடி நிற்கிறப்போ ரொம்பவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அண்டு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட். பட் ஆனால் வந்துட்டு நந்தானா இல்லைனா வந்து எனக்கு சீரியஸாக வந்து இந்த செட்டை விட்டு எப்படியோ வந்துட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பேன். ஸோ வந்துட்டு he makes the whole set always entertainment and energetic. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எனக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு நான் சீனியர் ஆர்டிஸ்ட், நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த ஷேரிங் எவ்ரி திங். அவங்க சொல்லி கொடுத்து லேர்ன் பண்ணுறது, எல்லோரும் வந்துட்டு அந்த மாதிரி டீச் பண்ண மாட்டாங்க. ஸோ தே டீச் மீ. ஸோ எப்படிலாம் நிற்கணும், எப்படிலாம் ஒர்க் பண்ணணும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டீம் வந்து கிடைச்சதுனால தான் இட் வாஸ் நாட் ஸோ டஃப் டு மீ டு ஒர்க். So I really Nanda is real hero. ஆமா. நல்ல பேர் வாங்கி. Yes. Pass illa, see basically வந்து this is how it works, okay. When I don't know things, I was waiting for someone to come and teach me. எனக்கு யாராவது சொல்லி தருவாங்களா கேமரா எப்படி இருக்கும், பிகாஸ் நான் கோரியோகிராஃபி ஆரம்பிக்கும் போது டான்ஸா ஐ கேன் கோரியோகிராஃப், பட் கேமரா நாலேஜ் ஐ டோன்ட் ஹேவ். That I have to go through by experience only. Okay, nobody will teach you also. Okay, it's not a big deal. When you are very strong in your part, you can teach a lot of people. Yeah. Okay, everybody is insecure. ஐயோ இவதான் கத்து கொடுத்ததா வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கத்து கொடுக்கல சினிமால. So it's very tough for us to இது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா I would have made it long ago. It wouldn't have been. So எனக்கு என்னன்னா I want to teach my assistants or like my co-stars whatever I know, so that I just want my working place to be very comfortable for everyone, not only me, just for everyone. That is the only reason. So lockdown வந்து it's completely changed everyone's life. Yes. முன்னாடி இந்த மாதிரி இப்போ இல்ல, இப்போ இருக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல இருப்போமா மாட்டோமான்னு நமக்கு தெரியாது. நீங்க ஷூட்டிங்ல லைக் லாக்டவுனுக்கு முன்னாடி ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்தது, and now after all the safety measures and precautions, shooting experience எப்படி இருக்கு? I'll start. Yeah. So see, that's what as an artist எங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை, because see what is safety measures are like, you need to sanitize the place and like wear mask and like wear keep sanitizing your hands. That is the only thing people used to work. எங்களை சுத்தி ஒர்க் பண்றவங்க அது பண்றாங்க, எங்களால அது பண்ண முடியாது, because we are wearing a makeup mask, போட்ட மேக்கப் போயிடும். So அதனால வந்து we make sure that we won't touch anything or like we keep touching our faces. அதுதான் நாங்க ஃபாலோ பண்றோம். இங்க இருக்கிற we formed a team like என்னெல்லாம் பண்ணலாம், like ஒரு ஷூட்டிங் வந்து மார்னிங் வந்து we have to do full sanitize the place, all the place, and then give that Kabaswaram drink to everyone. Yes. எல்லாருக்கும் கொடுத்தே ஆகணும். 2 days once, 3 days once we'll give. Okay, and then we won't give you anything cold. Everything is a hot beverage only. We'll give coffee, tea, lemon tea, ginger tea and the mari கொடுத்துட்டே இருப்போம். So these are all things. And same thing, before you come in, we actually do the checkup, like on your head, like the temperature checkup will come. If anything is there, we will send the person like that only. மெஷர்ஸ் எல்லாம் இருக்கு, பட் ஸ்டில் ஒரு இதெல்லாம் தாண்டி யூ வில் ஹேவ் ஒன் சின்ன ஸ்கேட் ஆன் யுவர் இன்சைட், லைக் எப்படி பண்ண போறோம் இதெல்லாம் தாண்டி. ஸோ எவ்ரி டே வி கோ தேர், ஒன்ஸ் வி ஃபினிஷ் ஆல் த ஷூட், வீட்டுக்கு போனோடனே அகெயின் வில் வாஷ் அப், வில் கிளீன் அப் எவ்ரி திங், அண்ட் தென் ஒன்லி வி வில் மீட் அவர் லவ்ட் ஒன்ஸ். அப்படிதான். Yes. உங்களுக்கு அப்படிதான். Means same there, because இதுக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியா நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் bit tensed because before we have lockdown, what we say like yes. Hey mummy, hey appa. இப்போ
இப்போ வந்து இப்போ சீன் கூட முதல்ல சீன் கூட இருக்கும் மீன்ஸ் வேர் ஹீ கிரைஸ் ஐ ஹக் ஐ வில் சே நோ ஐ வில் பேசிஃபை இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு எல்லாமே மீன்ஸ் அந்த மாதிரி தான் சீன் வந்துட்டே இருக்கு இப்போ. So hopefully yes. In some time we'll get once we get the vaccination and everything, then we can Yeah. do the Usual the thing. more bonding scenes Yes. we can take. So scriptsல கூட நிறைய modificationலாம் நடந்திருக்கு லாக்டவுன். Yes, yes. Of course. ஸோ அதை பார்க்கணும்னா பார்த்துட்டு பண்ணணும் அதனால தான். ஸோ உங்க லாக்டவுன் ஹாபிஸ் பத்தி சொல்லுங்க. லைக் பிஃபோர் லாக்டவுன் டைம் இருக்காது, யூ மைட் ஹவ் பின் இன்டு வொர்க் அண்ட் ஆல். ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ண முடியாம இருந்திருக்கும்ல, இப்போ யூ ஹேவ் a lot of time. ஸோ எனிதிங் புதுசா நீங்க கல்டிவேட் பண்ணிருக்கீங்க? மோஸ்ட்லி என்ன வெப் சீரிஸ் தான். வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் பாஸாக போயிட்டு இருந்துச்சு. நிறைய வெப் சீரிஸ் பார்த்தேன். அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு நமக்கு இன்னும் அது மாதிரி பண்ணணும், நம்ம இன்னும் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும், அந்த மோட்டிவேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய நாலேஜ். எனக்கு நான் வந்து நியூஸே பார்க்க மாட்டேன். நான் வந்துட்டு என்னமோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு பற்றி நான் இருப்பேன். பட் ஆனால் இப்போ வந்து நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு, வேர்ல்டு நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு, அங்கே என்னெல்லாம் போய்கிட்டு இருக்கு, ஸோ அந்த ஜென்ரல் நாலேஜ் அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிங் நாலேஜ் எல்லாமே வந்துட்டு கெயின் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். மெயினாக யூஸ்வலி எல்லாமே வந்து ஆட்ஸை நம்பி வந்து நிறையா வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர், ஆர்கானிக் அந்த மாதிரியான திங்ஸ் பண்ணணும். கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸை ரொம்ப பார்த்துக்கணும், ஹெல்த் இஷ்யூஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு ஹேபிட் வந்திருக்கு. அதுதான் சொல்லலாம். நான் என்ன பண்ணேன்னா, நான் ரொம்ப டோட்டல் அண்ட் டோட்டல் டிவோஷனலி ஆமாம், நிறைய ப்ரேயர்ஸ் அண்ட் நிறைய ஃபாஸ்டிங் வச்சேன். தென் ஐ லேர்ன்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ திங்ஸ் லைக் இன் டிவோஷனல் வேல நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு டைம் கிடைக்காது, நார்மலி டைம் ஷூட்ஸ் இருக்கும், ஸோ டைமே இருக்காது எனக்கு. ஸோ நிறைய புக்ஸ் படித்தேன். தென் ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபுல் பிஸி. அது இல்லாமல் குக்கிங் வேறு நிறைய ஐட்டம்ஸ் குக்கிங் பண்ணேன். குழந்தைகள் சொல்லுவாங்க இந்த வேணும் அதை வேணும். தென் தே வில் சர்ச் இன் யூடியூப் அண்ட் கேன் யூ மேக் திஸ். ஆமாம், புதுசாக கேக்கு மீன்ஸ் எவ்ரி திங், நோ டெசர்ட்ஸ் அண்ட் சிக்கனில் நியூ ஐட்டம்ஸ், நக்கெட்ஸ், ஆல் தட். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ ஆல் திஸ். What I did in quarantine, okay, what I missed the most, அதாவது வந்து குவாரண்டைன் முன்னாடி என்னெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லாமே நான் பண்ணேன். First thing, to spend time with my wife, because she is also an actress. So first thing, we had ample time to spend together. First thing, வீட்டில் தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் என் வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குலாம் கண்டுபிடிச்சேன். ஸோ டிவிஸ்லாம் ஒர்க் ஆகுதான்னு கண்டுபிடிச்சேன். அப்புறம் இன்டர்நெட்டு, ஃபோன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது, எத்தனை டோர்ஸ் இருக்கு. பிகாஸ் அவ்வளோ we were like so busy on the work that we don't even know what's going on in my house. And I actually spent time with my mom. We watch like all three of us sit and watch all the serials. And in a almost asismu thittuvaanga adala paathu adala நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து yeah, and then we watch again, as he said, like we were watching more what do you say, web series, nariya web series, good web series we watched. And till 4 o'clock, whatever happens till 4 o'clock. After 4 o'clock I will start my workout session, and the workout session till 9 o'clock it will go. Again at 9 o'clock the binge watching mari, again we will watch little bit and the munadi pinadi, and then 11 o'clock varaikku watch and then sleep. The next day morning again we'll continue the same thing. This was there for like almost 100 days. So now my wife don't want to see me. She says just get out. Thank you. I'm just coming out. So நீங்க சொல்லிருந்தீங்க like web series was a part of your quarantine lifestyle. உங்களுக்கு பிடிச்ச web series பத்தி சொல்லுங்க. ஓகே, எனக்கு வந்து டார்க் ரொம்ப பிடிச்சிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். இட்ஸ் ஸோ மைண்ட் கன்ஃபியூசிங். அண்டு நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் ஒவ்வொரு எபிசோடு பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. எல்லா கேரக்டரையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இட்ஸ் லைக் ஐ வாஸ் டேக்கிங் நோட்ஸ் அண்ட் ஆல். படிக்கிற மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு இந்த கேரக்டர் தான் இதுவா இப்படி தான் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே வந்துட்டு நமக்கு ஒரு விஷயம் புரியலன்னா வந்துட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். இது வந்துட்டு அதுவும் வீடியோவில் காட்டுறப்போ இட்ஸ் டூ டச்சிங். ஸோ வந்துட்டு நான் அது ரொம்பவே சீரியஸாக பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நான் பார்க்கவே இல்லை. Only the best web series was Gold. It's one of the amazing story and very thrilling and very twisted turns and very tough to understand also. Normally actually my thing is I don't watch
டிவி. I don't watch anything. Normally I don't get time. So எனக்கு அவ்வளோ இல்லை. குழந்தைகள் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ அவங்க கூட தான் நிறைய படம் பார்த்துருக்கேன் நான். காக்கி சட்டை and all that, no, I have seen along with them because they used to watch, they used to see, you know. So otherwise இவர் தான் நிறைய பார்த்துருக்காரு. ஏன் அப்படின்னா வந்து because you know I'm still not a daddy now, so we just got married. I will take some time to get my daddy's position. So what happens is like now we don't have nothing else to do, so we watch all complicate things only because you know we are into films and we are into technical side of it. இப்போதான் friend of the camera வரும் because technical side இருக்கும்போது என்ன மாதிரி கேமராஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு சாங் பார்க்கும்போதோ ஒரு விஷுவல் பார்க்கும்போது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. So that is what I wanted to learn. So because my future is like you know I want to become a director, I want to direct a film that has to be very complicated. அதுதான் so அதுக்கான homework தான் we saw. So Breaking Bad, அப்புறம் Black Mirror, these kind of web series, and this is all very commercial only. Everybody ஏன்னா நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் வந்தாலும் நமக்கு புரியாது because I'm a very commercial, I'm a commercial audience. எனக்கு வந்து டைரக்டா ஸ்பூன் ஃபீடிங் இருக்கணும். எனக்கு விஜய் சார் படம் தான் பிடிக்கும், அஜித் சார் படம் தான் பிடிக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை கமர்ஷியலா எப்படி பண்ண முடியும், that kind of a research and all thing going on. So these are all my movies which I saw. Super. So coming to your famous dialogue from Gokula till Sita, எப்பவுமே பார்க்கும்போது நாங்க கலெக்டர் மாதிரி பார்க்க மாட்டோம், ஆனா அதை இமிடேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிடுச்சு. இப்போ வந்து அர்ஜுன் கேரக்டரும் அம்மா வந்து பேச மாட்டாங்க, எப்பவுமே ஒரு சண்டை இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து ஒரு மவுத் பீஸ் வந்து ஆனந்த் அப்படி எல்லாரும் கன்வே பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ அந்த சிச்சுவேஷன் இல்ல previously இருந்தது. சோ நீங்க ஆனந்த் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பழக்கமா மாறி இருக்கும். இப்போ how does that conversation happen? இப்போ டைரக்டா ஏய் அர்ஜுன் இங்க வா, அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன், அந்த மாதிரி தான். இப்போ அர்ஜுன் இப்போ இவர் கொஞ்சம் பிசினஸ்ல அண்ட் வசுந்தரா மீன்ஸ் யாரு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் போறாரு. ஸோ ஹி இஸ் பிஸி இன் தட். நான் டைரக்டா அர்ஜுன் சொல்லிட்டு தான் கூப்பிடுறேன். ஆமா இப்போ வந்து என்ன ஃபுல்லா ரோம் பண்ண விட்டுட்டாங்க, நீ போய் தேடுறா, நான் வந்து அம்மா கூட கொஞ்ச நேரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ நான் ஆனந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. have you ever seen அம்மா ஆனந்த் போடும்போது have you seen my reaction? எப்போனா எனக்கு அடி விடுவோம் ஆனந்தா நீ தள்ளி உட்காருங்கடா அப்படின்னு தான் இருப்பேன் நான். ஆனந்த் because you know I was horrible. சீன்லலாம் இந்த மாதிரி ஒரு புள்ள எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. the scenes are so it's done, they also done it very well. So too much of nonsense. So any mother will get irritated. Okay, so அதனால வந்து எனக்கு என்னெல்லாம் விழுமோ அதெல்லாம் மத்தவங்க எல்லாருக்கும் விழும், நான் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டே இருப்பேன். So it was done it so well. my kids are watching now. வந்துட்டு சூப்பரா சொல்லிருப்பாங்க. இந்த ஒரு மூவி கூட வரும் வாமனன்னு சொல்லிட்டு, அதுல கூட இவங்க ஃபேமஸான டைலாக் அதுவும் தான், அதுலயும் வரும் ஆனந்த் சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த காமெடி சீன் இவங்க கூப்பிடுறப்பலாம் எனக்கு அதுதான் வந்து நிறைய டைம்ஸ் அந்த மாதிரி சிரிச்சிருக்கேன் நானே. பட் ஆனா வந்துட்டு அவங்க சொல்றப்ப அவங்க க்ளோஸ் அப் தான் வைப்பாங்க, நான் பக்கத்துல சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பேன். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். குழந்தைகள் கூட சொல்லுவாங்க எனக்கு மீன்ஸ் தே வாட்ச் ஹார்ட்லி தே வாட்ச் ஆக்சுவலி. பார்க்கும்போது hey mama is acting as a real life only, see how she is shouting. So they said means daughter என்ன சொல்லிட்டாங்க, நான் மீன்ஸ் இவங்க கேரக்டர் அர்ஜுன் கேரக்டர் I am like that. your சின்னவா இருக்க சொல்லுவாங்க ரொம்ப அம்மா செல்லம் தானே ஜாஸ்தி, நீ நான் எப்பவுமே கலாட்டா தானே பண்றேன், அதனால தான் மீன்ஸ் they always says like this. பாரு இப்போ மம்மி how mummy is beating, no, like how she used to beat us, like that only she is beating to others, like that. அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு பார்க்கும்போது கன்வே பண்ணிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி. So உங்க டீம் பத்தி சொல்லுங்க. எங்க டீம் see there are two families. ஒரு family is a rich family which is us. So Anand, my mom and me, and we have Fatima. We are missing her very badly. Missing her very badly. And we have a manager character who is a very senior artist, and we have all these laborers who used to work in our home and all. This is our family. That illama we have one other character, and then we have other punna character. And the villain category la. On the side pathina we have Vasundhara father, mother, and Vasundhara sister, Vasundhara party, and Vasundhara oda mama paiyan. So that in the ரெண்டு ஃபேமிலி தான், இதை பேஸ் பண்ணி தான் all stories going on.
Yes, so இதுதான் ரெண்டு ஃபேமிலி. So how it's mixing and how Vasudha is coming to work here and all these things, இதை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. Okay. So today actually two shoot going on. We are shooting here and they are shooting there. So normally it won't happen, but because of நிறைய கண்டென்ட் தேவைப்படுது, ரெகுலரான இதுக்கப்புறம் எந்த பிரேக் இல்லாமல் சீரியல் போகணுங்கிறதுக்காக நிறைய they are doing lot. So simultaneously it's going on today. So everybody is busy today. So August 3rd வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் வரப்போகுது. Yes. Many fans are waiting for that episode. யாரடி நீ மூவிலையும் கோகுல் சீதை கம்பைன் பண்ணி ஒரு எபிசோட். So அந்த லைக் ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? Like two different teams coming together. Yeah. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நியூ டீம், நியூ டைரக்டர், கேமராமேன் அண்ட் நோ த ஹோல் டீம் வாஸ் டோட்டலி நியூ. பட் அவங்க வீட்டுக்கு போகும்போது நாங்கள் they never made us felt like that நாங்கள புதுசாக வந்திருக்கோம் அவங்க டீமுக்கு. நோ லைக் இதே மாதிரி நாங்கள் எப்படி ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கோம். நோ அதே மாதிரி தான் நாங்கள் அப்படியே அவங்க வெல்கம் ஸோ மச் நோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் எபிசோட் அவர் இப்போது கொஞ்சம் முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு டப்பிங் பண்ணிட்ட போது பார்த்துட்டு வந்தாங்க. இட் கேம் ஸோ வெல், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆடியன்ஸ் ஹவு தே லைக் இட். ஸோ பட் it was very nice. We enjoyed there actually. Normally when you combine these kind of serials என்ன ஆகும்னா அவங்க சைட்லேயும் ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நம்ம சைடில் ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு எவ்ரி ஆர்டிஸ்ட். அண்ட் சும்மா நம்ம கூட்டு நிற்க வச்சாலும் they'll get irritated because most of the bigger mother and father characters are all senior artists. அந்த பட் அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் மேஜரான டைலாக்ஸ் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பேக்கேஜாக எடுக்கும்போது அதுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருந்து அந்த மேக்கிங்ல இருந்து they had a lot of homework as done. சும்மா they cannot do it like that. So lot of homework, lot of bigger team has sat and worked on that. எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் எங்ககிட்ட வரும்போது if your planning is perfect, everything will become perfect. So that is how it worked. So it was good experience for us because mata artists எப்படி நடிக்கிறாங்க, because now we know how we act and the other people how they are acting is the same way. இல்ல நம்மளோட கேவலமா நடிக்கிறாங்களா, நிறைய விஷயங்கள் we come to know. So it's all good. ஆக்சுவலாக அண்ணா சொன்ன மாதிரி தான், இட் வாஸ் டூ ஃபன். அண்ட் ஸ்ரீ அண்ணாவை பார்த்தேன், எனக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு அவங்க கூட ஆக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரும் வந்துட்டு ரொம்ப நல்லா டீச் பண்ணார் எனக்கு வந்துட்டு இந்த சீன்ஸில் இப்படி பண்ண நல்லா ஒர்க் ஆகும் அந்த சீன்ஸில். ஏன்னா வந்துட்டு இந்த சீரியலில் எனக்கு எப்படி ஒரு சட்டிலான கேரக்டரோ அதில் வந்து அவர் ஒரு சட்டிலான கேரக்டர். அவர் வந்து பார்த்தாலே போதும் எல்லாம் மிரண்டுருவாங்க. அவர் வந்து வேறு மாதிரியான ஒரு சட்டிலாக கேரக்டர். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் ஷேர் பண்ணார், நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ ஃபன் டு ஒர்க் வித் த டீம். அண்ட் உங்க ஃபேன் பேஸ் பத்தி சொல்லுங்கண்ணா. ஏகப்பட்ட லைக் மீம் வீடியோஸ் அண்ட் லவ்லி ஃபேன் ஆர்ட்ஸ்லாம் நான் சோஷியல் மீடியால பார்த்தேன், கம்பைன் பண்ணி அந்த சீனும் இந்த சீனும் கம்பேர் பண்ற மாதிரி. ஸோ டெல் us about the love that you received from your fans. Actually that was very exciting part of the whole thing because see ஒரு project is a hit or a flop. அது எப்படி தெரியும்னா வந்து by based on the fans only. Now because of this social media we can directly connect with the fans and we can get to know what is working, what is not working. ஓகேவா, எங்களுக்கு என்னன்னா இப்போ மீம்ஸ் லெவலுக்கு போகுதுன்னா பிகாஸ் நான் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகும்போது அது மீம்ஸ் லெவலுக்குலாம் எடுத்துட்டு வருவாங்க. So which means we are into that position. அதாவது இந்த கோகுல் சிதை இட்ஸ் a very normal drama எல்லாமே இருந்தாலும் அதில் வர விஷயங்கள் சில சீன்ஸ்லாம் வந்து அதை வந்து மீம் லெவலுக்கு கிரியேட் பண்றாங்கன்னா பிகாஸ் இட்ஸ் கமிங் அவுட் இன் தட் ப்ராசஸ். அந்த லெவல் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்றதுங்கிறது தான் உண்மையானது. So we never expected that. We never expected that and we thought okay it will be ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப ஃப்ளாப் வேண்டாம். let us be mediate. ஒரு ஆவரேஜ் above average ஆன ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆன ஒரு சீரியல் கொடுக்கலாம், அதுல எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்னு தான் we worked. And what everything else what we got it's all blessings. லைக் எங்க கேரக்டர் ஆகட்டும், அம்மா கேரக்டர் ஆகட்டும், தம்பி கேரக்டர், வசுந்தரா கேரக்டர், எவ்ரி கேரக்டர், நல்லிமா கேரக்டர், எவ்ரிதிங் வாஸ் a hit. ஸோ இப்போ கேட்கும்போது கூட நாங்கள் ரீசென்ட்லி பிஃபோர் த லாக்டவுன் we had an event that we celebrate 100 days of Gogul. We did in Coimbatore. அப்போ வந்து all our family was standing and one by one when we are talking and the like ஒருத்தர் மைக் வாங்கும்போது அம்மா மைக் வாங்கும்போது அம்மாக்காக ஷவுட்டிங் வருதுங்க, தம்பி வாங்கும்போது தம்பிக்காக ஷவுட்டிங் வருது. So it's like so every character is so depth, like everybody is watching and following it. So the moral of the story is we're all blessed to have such kind of a good project and it's bang on correct time but correct on the.
So that's a great thing which has happened, and of course all our fans are like, you know, Really? doing all these gimmicks and everything, which gives us more boost of doing more. Hey, நம்ம இது பண்ணா next week போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணுவோம். So that is the only thing. நீங்க அவர் எல்லாமே சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. So okay. Sorry. It's good actually. இது எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ நம்ம எக்ஸாம் எழுதும் போது ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் சூப்பரா படிச்சுட்டு வருவாங்க, மீதி 2 பேர் வந்து காப்பி அடிச்சுட்டு அப்படியே பாஸ் ஆயிடுவாங்க. This happens in a set also because Amma வந்து she talks very less, okay. I know her so much that you know நான் வரும்போது சொல்லுவேன், அம்மா வருவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும், இது கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருங்க, அம்மா வந்தாங்க இப்படி வரும். I make it so clear because you know I want her to be comfortable. So அந்த மாதிரி I know her exactly the way she talk. லைசன்ஸ் பண்ணாதீங்க, அம்மா பிடிக்க எடுத்து போயிடுங்க, ஃபேன் வைங்க, ஒருத்தவங்க லைக் அம்மா வந்துட்டாங்களா ஃபேன் வைங்க, I will say that, you know. So that is what the understanding is. So அதனால தான் it's coming out with so many things. Yes. Yeah. So because you know why I talk so much, why I take the privilege of, you know, arranging things, because I was most of the times my life I was behind the camera. So I always do that. Artists வராங்க, சேர் போடுங்க, சும்மா நிக்காதீங்க, வாங்க போங்க, எந்த மாட்டுங்க போலாம், டேக் போலாம். So that is how it goes, you know. So I always do that. That's the only thing. That is why I said no, he's taking much more care. Yeah. Yeah. Because You have to just keep your artists comfortable, so your scene will come out in very beautiful way. I and believe you in can that. see bonding between me and my kids. So when I was not talking to him, but even though love was there, so I will convey the message no through Anand. But now again, no, I'm speaking to him directly, and we are having nice bonding. So you can see on screen. You will never feel that okay, she is a Suchitra or Gayatri, no, means not a mother. But you can see, yeah, mother is. People are sitting and crying. So many people when we ஒரு சீன் இருந்தது எங்களுக்கு, நாங்கள் பேசுகிறோம் அந்த சீனுக்கு, மை காட், எனக்கு நிறைய கால் வந்துச்சு, இமோஷ்னல் அண்ட் ஆமாம் ரொம்ப இருந்தது. அழுதுட்டாங்க, அவங்க அம்மா கூட அழுதுட்டாங்க ஆக்சுவலி. அண்ட் ஷீ கால், நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க, மீன்ஸ் ஒரு அம்மா புள்ள மாதிரி தான் இருக்கீங்க, அம்மா எப்படி இன்னும் பெசிஃபை பண்ணுறாங்க, நீ அழாத பண்ணாதேன்னு சொல்லிட்டு. அண்ட் அவரும் எப்படி மீன்ஸ் மம்மிக்கு எப்படி சொல்கிறாரு, நோ எக்ஸாக்ட்லி குழந்தைங்கள்னா நினச்சி கூட பார்க்க முடியல அவர் வேறன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி they are taking care of me. So basically வந்து see first we 100% I hate serial. Okay, just ஏன்னா வந்து too dramatic, too plastic and everything. Okay, எங்க சீரியல் நான் என்ன சொன்னேன்னா, first you need to have that beautiful bonding and proper you have to create. When you create that magic will happen in every scene, and we don't want to look, of course அந்த சீரியல் டெம்ப்ளேட் கொஞ்சம் இருந்தாலுமே மேக்ஸிமம் டைம்ல வந்து ரொம்ப நேச்சுரலா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். Me and my mom scene, me and my brother scene and all, no, it will be the maximum natural தான் இருக்கும். இவங்க நடிகரானுங்களா இல்ல நிஜமாவே இப்படி இருக்காங்களா, in fact me and my mom crying scene and all happened. My mom, she cried and she called me after a point, like, you know, she told me that, no, actually I just realized that you can act a little better now. That சொன்னாங்க. அப்பனா வந்து first she was crying for so badly because she got into the whole content. அதுக்கப்புறம் and then she wiped her everything and said like, thank God you're acting better, little better now. I said thank you mom. She blessed actually. No, இப்போ means no, யாருமே எதுவுமே பண்ண முடியாது. You achieved now. Really that scene was so nice. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த scene. So எப்படி இருந்தது சொல்லுங்க இப்போ. நான் லைக் எனக்கு பர்சனலா I felt it was one of the best things. ஏன்னா உங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் அவ்வளவா டச்சியா இல்லவே இல்லை. எப்பவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஆர்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போகும். That was a turning point in your life. Yeah. That was quite good. Yeah. So அதுக்கு முன்னாடி சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா when I was doing all these nonsense, no, my suddenly this happened actually. I was telling my amma, one day I was sitting inside my room and I was like, you know, planning some choreography. Suddenly my mom was yelling at someone very badly, all bad language coming. I was like, no, யாரு எங்க அம்மா எதுக்கு என்ன திட்டிட்டு இருக்காங்க போனா I was in the screen and she was actually yelling at her. I went and I asked my mom,
are you yelling at me by any chance? Like, no, I'm just watching this. She is probably actually yelling at me. Actually, I was so happy because no, that much she got into that, like, you know, the character அவ்வளோ irritating இருந்ததால தான் she was yelling at. So அது இப்படியே எடுத்துட்டு வரணும்னு நினைச்சோம். So she's always having a soft corner, like அந்த பையன் எவ்வளோ நல்ல பையன், அந்த அம்மா எவ்வளோ பொறுமையா இருக்காங்க, நீ மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு she's actually talking to the TV. She got too much into the character. She's like, நீ ஏன் அப்படி இருக்க, பேச உங்க அம்மா கிட்ட பேச அப்படின்னா இல்ல நிறைய பேர் அந்த மாதிரி ஆக்சுவலி எனக்கும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய மெசேஜ் வந்துடும் இந்த மாதிரி, எப்படி உங்க செகண்ட் பையன் பாருங்க எப்படி இருக்கிறாரு, ஏன் இவர் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் அவர் பேசிட்டு பிறகு எவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோர் ஓவர் இப்போ எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, சங்கரேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க ரெண்டாவது பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நிஜம்ல, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. நான் வந்துட்டு சொல்வேன், எல்லாரும் மெசேஜ் அவங்கக்கிட்ட கொடுப்பேன். யார் யார் whoever they ask me, நான் அவங்க பேர் சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்றேன், see these people are telling you like this, கல்யாணம் ஆயிடுச்சா. இது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. நாங்க நல்ல ஃபேனா பார்த்து நல்ல ஒரு பொண்ணா பார்த்து அப்படியே கல்யாணம் வச்சுட்டோம்னா we are very happy. V4U மீடியாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கண்டிப்பா மறக்காம. பாய் பை பாய்.